நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா, அலகு 7 நீர்த்தரம் அடிப்படை சிகிச்சை முறைகள். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் மாசுனா என்னன்னு பார்த்தோம். நீர் மாசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கு தமிழ்நாடு என்னென்ன சட்டங்களை விதிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். நீர் மாசுபாடு அடையணும் அப்படின்னா அடையாம இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நீர் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல நீர்னு எதை சொல்லுவாங்க, எப்படி இருந்தா அது தரமான நீர் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சோ முந்தைய அத்தியாயத்துல நீரோட இயற்பியல், ரசாயன பண்பு, அதோட நுண்ணுயிரி, அந்த நுண்ணுயிரால ஏற்படுற நோய்கள், இது எல்லாத்த பத்தியும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு குடிநீரை நல்ல குடிநீரா இல்லையா அப்படின்றத எப்படி நாம சோதனை செஞ்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஒரு நல்ல குடிநீர் அப்படின்னா அதுல pH, அதாவது அமில காரத்தன்மை எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, சோ இந்த அலகுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீர்த்தரம் அடிப்படை சிகிச்சை முறைகள், இத பத்தி பார்க்க போறோம். ஒரு நீரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அடிப்படை மூலப்பொருளே அப்படின்னு சொல்றாங்க. நீரோட தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உட்பொருள், ரசாயன மற்றும் உயிரியல் தன்மையை அடிப்படையா கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் சொல்றாங்க. சோ ஒரு நீர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட மூலப்பொருள்னு சொல்றாங்க. அந்த நீரோட தரம், அதாவது அதோட குவாலிட்டி எதை பொறுத்துலாம் சொல்றாங்க அப்படின்னா அதோட உட்பொருள், அதுல இருக்க ரசாயன மற்றும் உயிரியல் தன்மையை அடிப்படையா கொண்டுதான் நீரோட தரத்தை நாம விவாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீரோட தரத்தோட என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடிநீரோட பயன்பாட்டுக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியமான ஆதாரமா ஒன்னா இருக்கு. நீர் தரம் நம்மளோட வாழ்வுக்கு ரொம்ப அடிப்படையா மூலப்பொருளா இருக்கிறது மட்டும் இல்லாம சுத்தமான மற்றும் அதிக தரம் வாய்ந்த இந்த நீர் உடலை சுகாதாரமா வைத்துக் கொள்ளவும் பயன்படுது. இந்த நீர், சுத்தமான நீரை நம்ம பருகுவது மூலமா நமக்கு தேவையில்லாத நோய் தொற்றுல இருந்து நமது உடலை நம்ம பாதுகாத்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விளைநிலம் மற்றும் வேளாண்மை. இந்த நீர்த்தரம் வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியமாவே இருக்கு. ஏன்னா தரமான நீர் யூஸ் பண்ணாம நாம ஏதாவது மாசு அடைந்த நீர் யூஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இந்த pH, அதாவது அமில காரத்தன்மை அதிகமா இருக்க தண்ணீரையோ இல்ல கம்மியா இருக்க தண்ணீரையோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா பயிர்களுக்கு ரொம்பவுமே அதோட மகசூலை கம்மி பண்ணிடுது. அதுக்கப்புறம் மண்ணோட தரத்தையுமே ரொம்ப கம்மி பண்ணிடுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீரோட தரம் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்குதுன்னு சொல்றாங்க. தரமான நீர் தொழில்துறையோட உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம நீர்த்தரத்தை ஒரு பாதுகாக்க நம்ம உகந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. நீர்த்தரத்தை தீர்மானிக்கும் கூறுகள், என்னென்ன கூறுகள் எல்லாம் நீரோட தரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நிறம். ஒரு நல்ல நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுத்தமான நீர்னா அது நல்ல வெள்ளை கலர்ல பியூரா தெளிவா இருக்கணும், எந்த ஒரு இம்பியூரிட்டிஸ், எந்த ஒரு கலப்பினங்களுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த தண்ணியில மஞ்சள் நிறமாவோ இல்ல பழுப்பு நிறமாவோ இருந்துச்சு அப்படின்னா அது மாசுபட்ட நீரா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா மனமை பொறுத்த வரைக்கும் சுத்தமான நீர் அப்படின்றது எந்த ஒரு மனமுமே இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த தண்ணி மாசு அடைந்த நீரா இருந்ததுன்னா அதுல ஒரு துர்நாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது தெளிவு. ஒரு சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு நுரையுமே இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த், மொத்த கரைந்துள்ள திண்மங்கள், அதாவது TDS, டோட்டல் டிசால்வபிள் சாலிட். இது பாத்தீங்கன்னா அதிக TDS அளவுகள் நீரை உப்பு தன்மையா ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு தண்ணியில நீரோட அந்த TDS அளவானது 1 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லிகிராமுக்கு குறைவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நீர்த்தர கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை. சோ நீர்த்தர கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசுபட்ட நீரை பயன்படுத்தும் அபாயத்தில் உள்ள மக்களை கண்டறிய முக்கியமான படிகள். இந்த மாசுபாடு பின்வரும் 2 காரணங்களால். நீர்த்தர கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை பாத்தீங்கன்னா மாசுபட்ட நீரை பயன்படுத்தும் அபாயத்தில் உள்ள மக்களை கண்டறிய முக்கியமான படின்னு சொல்றாங்க. இதுல கீழே வர 2 காரணங்களால ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இயற்கை காரணம், இன்னொன்னு மனித கடமையின் காரணம். சோ இயற்கை காரணம்னா இயற்கையாவே நேச்சுரலாவே ஏற்படுறது. அது எதுனா பாத்தீங்கன்னா நிலக்கருக்களின் இயல்பினால். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமா புளோரைடு, ஆர்சனிக், உப்புத்தன்மை, இரும்பு, இதெல்லாம் இயற்கை காரணங்களால ஏற்படுற நீர் மாசு. இன்னொன்னு மனிதனோட ஆக்டிவிட்டிஸால என்னென்னலாம் வருது அப்படின்னா, முதன்மையாக பாக்டீரியாவில
மாசுபாடு பூக்கொழுந்து நீர் மாசுபாட்டிற்கு மேல் நிலையான நீர்ப்பரப்புக்கு பாதிப்பை அதிகமா காட்டுதுன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நீர்த்தர சிக்கல்கள் பொதுவாக சர்வ பரப்பின் நீர் குறித்தவை இவையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர் தரத்தை மேம்படுத்துதல், நீர் மூலப்போக்குகள் மற்றும் விநியோக கட்டமைப்பின் சுகாதார பாதுகாப்பு. நீர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பயன்பாட்டிற்கு, குடிநீருக்கு, சமையலுக்கு மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்துக்கு இது எல்லாத்துக்குமே பயன்படுது. சோ பாதுகாப்பான குடிநீர் உலக சுகாதார அமைப்பு, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் அல்லது இந்திய தரநிலைகள் ஆணையத்தின் குடிநீர் தரத்துக்கு மைக்ரோபயோக்கி ரசாயன மற்றும் உடல் பண்புகளுடன் ஏற்புடையதா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ நம்ம நீரை வந்து எல்லாத்துக்குமே நம்மளோட அன்றாட தேவைகள்ல, வீட்டோட பயன்பாட்டுக்கு, குடிநீருக்கு, சமையலுக்கு, நம்மளோட தனிப்பட்ட சுகாதாரத்துக்கு, அது எல்லாத்துக்குன்னா அந்த தண்ணியை கிளாஸ்ல வைக்கும்போது ஒரு உயர்ந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. செகண்ட், நீர் கையாள்வதற்காக கரண்டி பயன்படுத்தவும் அல்லது குவளையில் குழாயை பொருத்தவும். இப்ப நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அதை அப்படியே கையை யூஸ் பண்ணி எடுக்காம அதுக்குன்னு ஒரு கரண்டி, ஏதாவது ஒரு சின்ன கரண்டி மாதிரி இல்ல ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க நீரை எடுக்கணும் அப்படின்னா. அப்படி இல்லையா, ஒரு சில மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குவளை மாதிரி ஒரு குழாய் குட்டியா டேப்ல, இப்போ ஒரு இடத்துக்கு நாம ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போனோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு தண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு டேப் அதுல பிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி குழாய் மாதிரி ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஏன்னா தண்ணி அப்படியே உள்ள கையை விட்டுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சோ நீங்க எங்க போனாலும் ஒரு குவளையோ இல்ல ஒரு குவளையில ஒரு குழாயை பொறுத்து வச்சு அது மூலமா தண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியை யூஸ் பண்ணுங்க, கையில ஸ்ட்ரைட்டா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா நம்ம தண்ணீரை கரெக்டா சரியா கையாளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர் கையாளும் போது கை மிதக்காமல் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஒரு தண்ணியை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கை வந்து அதுக்குள்ள போயிட்டு உள்ள சோக் ஆக கூடாது. நம்மளோட கை வந்து அந்த தண்ணியில டச் ஆகாத மாதிரி நம்ம எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர் குவளை வெகுவாக துடைக்கும். நம்ம வந்து இந்த நீர் குவளை இப்ப ஒரு இடத்துல கிளாஸஸோ, நம்ம பொது இடத்துக்கு போவோம், அங்க வந்து கிளாஸஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி அந்த கிளாஸஸ கிளீன் பண்ணியோ இல்ல நல்லா வாஷ் பண்ணியோ அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸஸ்ல நம்ம வாட்டரை வந்து எடுத்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு மேம்பட்ட சுகாதார பழக்க வழக்கம் நம்ம கையாளணும். அப்படி இல்லைன்னா 90% மேற்பட்ட குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க, மரணமும் அடையறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீரை சரியா கையாளணும். அந்த சரியா கையாள்வதற்கு தான் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை எப்பவுமே மூடி வச்சிருக்கணும். 2வது, அந்த தண்ணிய மேல ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. 3வது, நீரை கையாள்றதுக்கு ஏதாவது கரண்டியோ அப்படி இல்லைன்னா அந்த வச்சிருக்க பாத்திரத்துல இருந்து ஒரு குழாயோ ஒரு டேப்போ அதுல பிக்ஸ் பண்ணி அது மூலமா தான் நம்ம தண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம அப்படி தண்ணியை ஒருவேளை கையில எடுத்தாலுமே நம்ம கை வந்து அந்த வாட்டர்ல சோக் ஆக கூடாது, அதாவது மிதக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நீர் குவளையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற அந்த நீர் குவளைய கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல நிறைய டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சரியான கை கழுவும் முறைகள். 2வது, சரியான கை கழுவும் முறைகள் பாத்தீங்கன்னா 2 கைகளையும் நல்லா நீர் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களோட கையை நீங்க நல்லா கிளீனா வச்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கையை வெட் பண்ணிட்டு நல்லா தண்ணீரால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரங்கள், எந்த நேரத்துல கை கழுவணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சமைக்கிறதுக்கு, உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம இப்ப சமைக்க போறோம் வீட்டுல அப்படின்னா அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கையை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உணவு உண்பதற்கு நாம யூஸ்வலாவே நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். அத மாதிரி நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா கழுவணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஃபீட், இப்போ ஒருவேளை நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றீங்க, சாப்பாடு ஊட்டுறீங்க அப்படின்னா அந்த டைம்லயும் உங்க கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கையை கழுவுறதுக்கு ஃபர்ஸ்ட் கையை வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவணும்னு சொல்றாங்க. எந்தெந்த டைம்ல எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சாப்பாடு சமைக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி கையை நல்லா போட்டு கழுவணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. இஃப் சப்போஸ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஊட்டினாலுமே அதுக்கு முன்னாடியும் கையை நல்லா தண்ணி போட்டு சோப் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3rd பாயிண்ட், உரை கழிவுகளின் பாதுகாப்பான விருப்பம்.
கழிவுகளை அகற்றுவதற்காக ஒரு கழிவு பிடியை வழங்குவோம். அதாவது கிளவுசஸ். இப்ப நம்ம வீட்ல நாம ஏதாவது டஸ்ட்ட ரிமூவ் பண்றனாலோ, இல்ல கழிவுகள ஏதாவது ரிமூவ் பண்றோம் அப்படின்னாலோ, அதுக்கு நம்ம கிளவுஸ் வியர் பண்ணணும். கழிவு பிடிய வழங்கணும். அந்த கிளவுஸ வியர் பண்ணிட்டு அத போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து அங்க இருக்க ரிமூவ் பண்ணணும். டஸ்ட், கழிவு அது எல்லாத்தையுமே அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது விலங்குகளின் கழிவுகளின் பாதுகாப்பான விருப்பம். விலங்குகளின் கழிவுகளை பாதுகாப்பாக அகற்ற உரம் குழி பயன்படுத்துவோம். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ஸ், அதாவது சின்ன சின்ன நாய், பூனை அத மாதிரி எல்லாமே வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும் போது அதோட கழிவுகளை நம்ம சேஃப்டியா ரிமூவ் பண்றதுக்காக உரம் குழியை நம்ம வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து அதோட கழிவுகளை அகற்றணும்னு சொல்றாங்க. அப்படி அகற்றும் போது அந்த கழிவுகள்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஒரு சில சத்துக்கள் இருக்கும். சோ அந்த சத்துக்கள் வந்து நம்ம வந்து அதுல இருக்கிறதால நாம ஃபியூச்சர்ல அந்த உர கழிவை எடுத்து நம்ம பயிர்களுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனித கழிவுகளின் பாதுகாப்பான விருப்பம். மனித பாசுக்களை பாதுகாப்பாக அகற்ற சுத்தமான கழிப்பறை மாதிரியை பயன்படுத்த வேண்டும். சோ நாமளுமே கிளீன்லினஸா இருக்க ஒரு ப்ராப்பரா கிளீனா இருக்க டாய்லெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பாத்தீங்கன்னா சரியான கை கழுவு முறைகள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கையை நல்லா தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவணும்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து எந்தெந்த டைம்ல நாம வந்து கையை கழுவணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் கையை கழுவணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளோட கழிவை நாம வந்து அகற்றணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரா உரம் குழி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுலதான் அதோட கழிவை அகற்றணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனித கழிவுகளையுமே வந்து நம்ம சுத்தமான ஒரு கிளீன்லினஸா இருக்க ஒரு டாய்லெட்ல ஒரு கழிப்பறையில தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நீர் சிகிச்சை நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறை, அதாவது ஏன்ஷியன் டைப், ட்ரெடிஷனல் டைப். இதுல எப்படின்னா ஒரு நகர அல்லது கிராமத்திற்கான பொது நீர் வழங்கல் முறை பாரம்பரியான சிகிச்சை நிலையம் அடிப்படையாக உள்ளது. இதில் செரிகை, குழைக்கும் தளர்வு, பரிமாற்றப்பட்ட பூச்சிகளை குறைத்துக் கொள்ள உதவி செய்யும் செயற்கைகள், காற்றோட்டம், வடிகட்டல், கலோரினேஷன் மற்றும் இறுதியாக சிகிச்சை பெற்ற நீரின் விநியோகம் ஆகியவை அடங்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த நீர் சிகிச்சை நடவடிக்கையில ஒரு நகரத்திலயோ ஒரு கிராமத்திலயோ வந்து அவங்க வந்து பொதுவா ஒரு காமன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு, தண்ணியை குடுக்கறதுக்கு ஒரு காமன் பிளேசஸ் வச்சிருப்பாங்க. ஒரு காமன் பிளேஸ்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல அந்த இடமே ஒரு நல்ல காற்றோட்டமா, நல்ல ஏர் ஃப்ரீயா, கலோரினேஷனோட சிகிச்சை பெற்ற நல்ல பியூரிஃபைடு வாட்டர் தான் அதுல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. காற்றோட்டம் என்பது ஒரு எளிய சிகிச்சை முறையாகும். இதில் நீரை காற்றுடன் நெருக்கமாக தொடர்பில் கொண்டு வருவது அதன் முக்கிய நோக்கமாகும். அதாவது நீரின் ஆக்சிஜன் உள்ளடக்கத்தை அதிகரிப்பது. இந்த காற்றோட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணிய காத்து கூட மிக்ஸ் பண்றாங்க. அதாவது தண்ணியில ஆக்சிஜனை வந்து அதிகரிக்கிறாங்க. அடுத்து வந்து உறைதல். குடிநீரின் உள்ளே இருக்கும் பொருட்கள் மற்றும் பூச்சிகள், மண்ணில் கலந்த பொருட்கள், காரிக பொருள், தாது, பூஞ்சைகள் பெரும்பாலும் மிகவும் சின்னதா இருக்கிற பூஞ்சைகள். ஆகவே அவை தானாகவே கீழே இறங்குவதில்லை. இந்த இறங்கும் செயலுக்காக உதவிக்கு குழைக்கும் சேர்க்கைகள் நீருக்கு சேர்க்கப்படுகிறது. சோ இந்த உறைதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணில நார்மலாவே சின்ன சின்ன பூச்சி, மண்ல கலந்திருக்க பொருள், சின்ன காரிக பொருள், தாதுக்கள், சின்ன குட்டி குட்டி பூஞ்சை, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சின்னதா இருக்கிறதால அது வந்து தானாவே கீழே இறங்காது. சோ இதுக்காக தானா கீழே இறக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா உறைதல் அப்படின்ற பிராக்டிஸ பண்றாங்க. அதுக்கப்புறம் நீர் மாற்றம், which means sedimentation. இந்த நீர் மாற்றம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீர் சுத்திகரிப்பு முறையில இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு சொல்றாங்க. இதுல நீர் பெரிதும் கொள்ளளவுள்ள பெட்டகங்களில் சேதிகரிப்பு கிணறு அல்லது நிலைத்தடுப்பு கிணறுகளில் செலுத்தப்படுகிறது. இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றாங்கன்னா தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய கிணறுலயோ இல்ல நிலைத்தடுப்பு கிணறுலயோ இந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு செலுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் பொறுத்து அசைக்கப்படாமல் வைக்கப்படுவதால் எடை அதிகமான தீவிரமான கூட்டங்களும் உரை பணிகள் which means coagulants கீழே சென்று பவளமாக குவிகின்றன. நீர் மாற்றம், செடிமெண்டேஷன். இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிணறுலயோ இல்ல ஒரு பெரிய தொட்டிலையோ எடுத்துட்டு போயிட்டு தண்ணியை செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் பொழுது எதெல்லாம் வெயிட் அதிகமா இருக்கோ அந்த செடிமெண்டேஷன்ஸ் எல்லாமே கீழே தங்கிடுது. மேல வந்து தண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுது. இது ஒரு நீர் மாற்றம்ல செடிமெண்டேஷன் ஒரு முறைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீரின் சுத்திகரிப்பு முறையில் நீர் பல படுக்குகளாக அமைந்த மணல் அல்லது கற்களை கொண்ட வடிகட்டிகள் மூலம் செல்ல வைக்கப்படுகிறது.
சோ இந்த நீர் சுத்திகரிப்பு முறையில என்ன பண்றாங்க அப்படின்னா, தண்ணீல வந்து அந்த சுத்திகரிப்பு முறையில அந்த தொட்டியில பல படுக்குகளா வந்து ஒண்ணொண்ணு இருக்கும். ஒண்ணுத்துல வந்து மணல், மணல் எல்லாமே செட்டில் ஆகுற மாரி இருக்கும். நம்ம ஒரு தண்ணி செடிமெண்டோட இருக்க தண்ணிய ஒரு இடத்துல செலுத்தும் பொழுது, அந்த முதல் படியில கற்கள் எல்லாமே செட்டில் ஆகுற மாரி இருக்கும். 2வது படியில மணல் எல்லாமே செட்டில் ஆகுற மாரி இருக்கும். 3வது படியில ஃபில்டர்டு வாட்டர் மட்டும் இறங்குற மாரி இருக்கும். சோ இத மாரி ஒரு மெத்தட வந்து அவங்க நீர் சுத்திகரிப்புல ஃபாலோ பண்றாங்க. இந்த வடிகட்டிகள் நீரின் அளவையில் இன்னும் உள்ள உடைந்த பொருட்களை, அதாவது கூட்டுக்களை கைப்பற்றி அகற்றுவதை செய்கிறது. இப்ப நம்ம நார்மலா செடிமெண்டேஷன் பண்ணிட்டோம். அப்படி செடிமெண்டேஷன் பண்ணும் பொழுது மேல பெருசு பெருசா இருக்க கல்லும் மணலும் தான் வந்து செடிமெண்ட் ஆகும். இன்னும் அதை விட சின்ன சின்னதா இருக்க இன்னும் குட்டி குட்டியா இருக்க பொருள் எல்லாமே இந்த நீர் சுத்திகரிப்பு முறை மூலமா எல்லாமே செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியே பிரிச்சாச்சு. அந்த தண்ணியில ஆல்ரெடி கிருமிகள், அதாவது சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். சோ ஹவு டு ரிமூவ் த கிருமிகள், அந்த கிருமியை நம்ம எப்படி நீக்கம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் தற்போது பெரும்பாலும் பாகங்களும் உயிரணுக்களும் இலவசமாக இருக்கும் நிலையில் அதில் உள்ள எந்த ஒரு நோய் உண்டாக்கும் பயங்கர நச்சுக்களை அழிக்க இந்த நீர் சிகிச்சை செய்யப்படுகிறது. இது பொதுவாக குளோரினேஷன், ஊர் சிற்றுக்குளங்களில் பயன்படும் பயங்கர நஞ்சுக்களை அழிப்பதற்கே அதே முறையை பயன்படுத்தி ஓசோன் அல்லது யூவி கதிர்வீச்சு முறைகளால் செய்யப்படுகிறது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நம்ம தனித்தனியா செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். கல் தனியா பிரிச்சுட்டோம், மணல் தனியா பிரிச்சுட்டோம், கீழே தண்ணி செட்டில் ஆயிடுச்சு. ஈவன் அந்த தண்ணி செட்டில் ஆனாலுமே அதுல வந்து ஒரு சில டாக்ஸிக் திங்ஸ் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்ஸிக் திங்ஸை நாம எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா குளோரினேஷன் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜென்ரலாவே வந்து அவங்க வந்து அங்கங்க வீட்டுல கொட்டி அந்த வீட்டுல இருக்க வெசல்ஸ்ல தண்ணி நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வெசல்ஸ்ல வந்து அவங்க வந்து கொட்டிட்டு போவாங்க. அது எதுக்காகனா பை யூசிங் அந்த குளோரினேஷனை யூஸ் பண்ணும்பொழுது அதுல இருக்க சின்ன சின்ன நுண்ணுயிரிமை, தண்ணியில இருக்க சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிமை இறந்துரும். சோ இந்த கிருமி நீக்கத்துல அவங்க குளோரினேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குடியிருப்பு நீர் சிகிச்சை மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு. குடியிருப்பு நீர் சிகிச்சை மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு நடவடிக்கைகள் குடிநீர் தரத்தில் நிச்சயமாக முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. மேலும் நீர் ஊட்டப்படும் நோய்களில் குறைபாட்டை ஏற்படுத்த முடியும். இது மாசு பரவிய ஆறுகள், ஏரிகள் மற்றும் சில சமயங்களில் பாதுகாப்பற்ற கிணறுகள் அல்லது குழாய் நீர் சப்ளை போன்றவற்றில் நம்பிக்கையுடன் வாழும் மக்களின் வாழ்க்கையை உடனடியாக மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க. சோ இதுல குடியிருப்பு நீர் சிகிச்சை மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு அதுதான் இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பீப்புள்ஸ் அங்க இருக்க டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குளோரினேஷனை போயிட்டு எல்லா வீட்லயும் லைனா போயிட்டு அப்ளை பண்ண சொல்றாங்க தண்ணியில. அப்படி பண்ணும் பொழுது அங்க இருக்க பீப்புள்ஸ் எந்தெந்த பீப்புள்ஸ் எல்லாம் இவங்க வந்து வீட்டுல இருக்கிறதுல மட்டும் இந்த குளோரினேஷனை ஆட் பண்ணல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஜென்ரலா இருக்க ஆறு, ஏரி, குளம், கிணறு இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குளோரினேஷனை ஆட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது எந்தெந்த மக்கள் எல்லாம் அவங்களோட குடிநீர் தேவைக்காக இந்த ஆறுகளையோ ஏரிகளையோ குளங்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ சார்ந்து இருக்காங்களோ அவங்க வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம மன நிம்மதியோட அந்த தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியிருப்பு நீர் சிகிச்சை முறையின் முக்கிய அம்சங்கள். குடியிருப்பு நீர் சிகிச்சை முறையின் முக்கிய அம்சங்கள். ஒன்று, குடும்பத்துக்கு ஏற்றது. இது சமூக முறைக்கு பதிலாக தனிப்பட்ட குடும்பங்களுக்கு மிகவும் உகந்தது. பகுத்தறிதல் குறைந்த அளவு குடிநீர் மற்றும் சமையலுக்கு தேவையான குறைந்த அளவு நீரை இந்த முறையில் வடிகட்டலாம். இந்த முறையில என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் அவங்க வீட்டுக்கு அவங்களோட குடிநீருக்கு அவங்களோட சமையலுக்கு தேவையான குறைஞ்ச அளவு நீரை அவங்க வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் தீர்வு. சேமிப்பு மற்றும் தீர்வு அதாவது எப்படி கன்சர்வ் பண்றது, எப்படி சொல்யூஷன் கொடுக்கிறது. குடியிருப்பு நிலை மேலான நீர் ஒரு நாள் பாதுகாப்பான நிலையில் சேமிக்கப்பட்டால் 50%க்கும் மேற்பட்ட பாராசிட்டுகள் அதாவது பாக்டீரியாக்கள் இறந்துவிடும். மேலும் சேமிப்பின் போது தொந்தரவு உருளாத கழிவுகள் மற்றும் சில நோய் உண்டாக்கும் ஊட்டங்கள் பேத்தோஜன்கள் வண்டியில் கீழே படிந்துவிடும். சேமிப்பு மற்றும் தீர்வு முறை பயன்பாட்டுக்கான தொட்டிக்கு மூடி வேண்டும். இது மீண்டும் மாசுபடாமல் காக்கும். ஆனால் தொட்டி பராமரிப்பு மற்றும் தேவைப்படும் போது சுத்தம் செய்ய எளிதாக இருக்கும் போல தடம்ப கட்டிய கண்ணோட்டம் கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மூடியுடன் கூடிய பாக்கெட்டை இதற்காக பயன்படுத்தலாம்.
இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்களும் அவங்கவங்க வீட்ல இருக்க குடிநீரையோ, இல்ல மழை நீரையோ சேமித்து வச்சிருந்தாலே, அதுல குளோரினேட்டட யூஸ் பண்ணி அத பாதுகாத்தாலே 50% 50% மேல இருக்க பாரசைட்ஸ்ல இருந்து பாக்டீரியா, கொடிய நோய் உண்டாக்கும் கிருமியில இருந்து நம்ம தண்ணிய நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு உங்கள ஒண்ணுமே இல்ல. ஒரு தண்ணிய எடுத்து வச்சுட்டீங்கன்னா, குடிநீருக்கோ இல்ல ஏதாவது வேற எதுக்காவது யூஸ் பண்றீங்கன்னா, அந்த தண்ணி எப்பவுமே லிட் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வடிகட்டல். வடிகட்டல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபில்ட்ரேஷன். அதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். வடிகட்டல் என்பது மாசுபட்ட நீரை ஒரு கூர்மையான ஊடுருவலான மீடியம் பொதுவாக மணல் மூலம் செல்ல வைக்கும் போது நிலத்தின் இயற்கையான சுத்திகரிப்பு தத்துவத்தை பயன்படுத்தும் செயலாகும். நாம வந்து ஜென்ரலா வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்ப நம்ம வீட்ல டீ ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? அத மாதிரி இங்க ஃபில்டர் பண்ணும்பொழுது, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தண்ணிய ஊத்தும் பொழுது ஒரு மணல் வழியா அவங்க ஊத்துறாங்க. மணல் மாதிரி இருக்க ஒரு ஃபில்ட்ரேஷன அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது மணல்ன்றது நார்மலாவே வந்து அது ஒரு இயற்கையான பொருள், நேச்சுரல் திங் தான். அது மூலமா நம்ம தண்ணிய வடிகட்டும் போது நமக்கு தண்ணி இன்னும் நல்லா சுத்தமா வருதுன்னு சொல்றாங்க. வடிகட்டி வகைகள். அடுத்து வடிகட்டி வகைகள். இது 4ஆ இருக்கு. இந்த வகைகள் 4ஆ இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, துரித மணல் வடிகட்டிகள் அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி. துரித மணல் வடிகட்டிகள் அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. மூன்றாவது பீங்கான் வடிகட்டிகள். 4வது உயிரி மணல் வடிகட்டி. சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துரித மணல் வடிகட்டிகள் அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி. இத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வடிகட்டிகள் களிமண், உலோகம் அல்லது பிளாஸ்டிக் கொள்கலனுக்குள் ஒன்றாக இணைக்கப்படலாம். சோ இந்த வடிகட்டியை நம்ம எங்கெங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் எது எதெல்லாம் களிமணால மேடான பாத்திரத்துல தண்ணி ஹோல்ட் ஆயிருந்தாலோ, இல்ல உலோகத்தால மேடான பாத்திரத்துல தண்ணி ஹோல்ட் ஆயிருந்தாலோ, இல்ல பிளாஸ்டிக்லயோ, அதாவது பிளாஸ்டிக் இப்ப களிமண் அப்படின்னா இந்த நீர்பந்தல், மோர்பந்தல் அங்கெல்லாம் ஒரு பானை களிமண்ணால செஞ்சு பானை வச்சிருப்பாங்க. அதுலயோ இல்ல உலோகம்னா உலோகத்தால மேடானது, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கொள்கலன். அதுதான் இப்ப டேப் வாட்டர் இல்ல மினரல் வாட்டர் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பொது இடங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அத மாதிரி இருக்க ஒரு கொள்கலன்கள்ல நாம வந்து இந்த துரித மணல் வடிகட்டிய வி கேன் பிக்ஸ் நாம பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கப்பல்கள், மணல் மற்றும் சரளை அடுக்குகள் மற்றும் குழாய் வேலைகளால் நிரப்பப்பட்டு தண்ணீரை கட்டாயப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கப்பல்கள், மணல் மற்றும் சரளை அடுக்குகள் மற்றும் குழாய் வேலைகளால் நிரப்பப்பட்டு தண்ணீரை கட்டாயப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. வடிகட்டி வழியாக மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ பாய மாற்றியமைக்கப்பட்டதை காட்டுகிறது. எளிய மேல் நோக்கி விரைவான ஓட்ட வடிகட்டி. இந்த வகை வடிகட்டியை 200 லிட்டர் ட்ரம்மை பயன்படுத்தி கட்டலாம். சோ இந்த வடிகட்டி பாத்தீங்கன்னா மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ இருக்குன்னு சொல்றாங்க. மேல் நோக்கி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், சிம்பிளா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மேல் நோக்கி இருக்க வடிகட்டியை நம்ம வந்து 200 லிட்டர் ட்ரம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 0.3 மீட்டர் டெப்த்துக்கு, அதாவது 0.3 மீட்டர் ஆழத்துக்கு கொண்ட பரப்பான மணல், அதாவது இதோட விட்டம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 மில்லிமீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கும். ஒரு வடிகட்டு படுக்கையா, இது வந்து ஒரு படுக்கையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு மேட் பண்ணிருப்பாங்க. கற்களால் ஆதரிக்கப்பட்டு ஒரு குத்திய உலோக ட்ரே மூலம் மூடி உள்ளது. ஒரு உலோக ட்ரே மூலமா மூடி வச்சிருப்பாங்க. இப்படியான வடிகட்டியின் பயிற்சி திறன் மணி அம்சமாக மணிக்கு 230 லிட்டர் வரை நீர் வடிகட்டும் திறன். சோ இதுதான். இதுல பாத்தீங்கன்னா இந்த வடிகட்டி தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா துரித மணல் வடிகட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா கோர் சாண்ட்னா என்னது? மணல் கீழே இருக்கு, கீழே ராக்ஸ் இருக்கு. இந்த அவுட்லெட் வெளியே, இந்த அவுட்லெட் இருக்கு, மேல கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இது இன்லெட் மூலமா தண்ணியை உள்ள செலுத்துறாங்க. இங்க வந்து பெர்ஃபரேட்டட் மெட்டல் பிளேட், ஒரு உலோக அந்த தகடு இருக்கு, கீழே ராக்ஸ் அந்த பாறை எல்லாம் கீழே செட்டில் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேல இருக்கிறதுல கோர் சாண்ட் மணல் வந்து செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான தண்ணீர் பாத்தீங்கன்னா மேல இருக்கு. சோ இதுக்கு மேல கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. தண்ணி வந்து இது மூலமா வெளியே எடுத்துக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் துரித மணல் வடிகட்டி. இதுல இன்லெட் மூலமா உள்ள தண்ணியை செலுத்துறோம். அப்படி செலுத்தும் பொழுது ராக்ஸ், பெரிய பெரிய பாறைகள் கீழே செட்டில் ஆகுது. பெர்ஃபரேட்டட் மெட்டல் பிளேட் இருக்கு, இதுக்கு மேல கோர் சாண்ட் அந்த மணல் மேல செட்டில் ஆகுது. அதுக்கும் மேல வாட்டர், நல்ல குட் வாட்டர் மேல இருக்கு. அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதை அவுட்லெட் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. இது ஒரு நீரின் மிக மெதுவாக வடிகட்டும் முறையாகும். இதில் நீர் மெதுவாக, எடுத்துக்காட்டாக
ஒட்ட திரவியம்சம் 0.1 முதல் 0.2 மீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு அல்லது என்று தாழ்வாக ஓடுகிறது ஒரு நுட்பமான மணல் படுக்கையின் ஊடாக. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே 4 ஃபில்ட்ரேஷன் டைப் பார்த்தோம். அதுல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவான ஃபில்ட்ரேஷன் டைப் வந்து இந்த மெதுவான மணல் வடிகட்டி தான். இது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கே 0.1 மீட்டர்ல இருந்து 0.2 மீட்டருக்கு தான் ஓடுதுன்னு சொல்றாங்க. இந்த வடிகட்டியின் செயல்திறன் திறம்பட வேலை செய்ய ஓட்ட வேகத்தில் எந்த ஒரு திடீர் மாற்றங்களும் இருக்கக்கூடாது. இது ஃபாஸ்டா நம்ம இது வந்து எஃபெக்டிவா வேலை செய்யணும் அப்படின்னா அதோட ஓட்ட வேகத்துல வந்து சடனா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நீர் மிக மாசுபட்டு இருக்கக்கூடாது, தண்ணி ஓவராவும் டஸ்டடா இருக்கக்கூடாது, அதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் கலந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லையெனில் வடிகட்டியால் விரைவில் அடர்த்தியாக முடியும். சிறந்த மெதுவான மணல் வடிகட்டிகள் நல்ல தரமான குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது. இப்போ ஒரு சில வாட்டர்ல உங்களுக்கு ஓவரா இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அதுல நிறைய கலந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா, அதாவது 1 மணி நேரத்துக்கே 0.1 to 0.2 மீட்டர் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அவ்வளோ வெயிட்டையும் இது வந்து தாங்கி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இது ஆனா இது அவ்வளோ பெஸ்டா இல்லைனாலும் இது நல்ல தரமான குடிநீரை தான், இது ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் இது வந்து நல்ல தரமான குடிநீரை தான் உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. இதுல பாத்தீங்கன்னா வாஷ் ட்ரஃப்ஸ், இங்க பாருங்க இந்த வாஷ் ட்ரஃப் இது வந்து தண்ணியை சுத்தமா வாஷ் ட்ரஃப் பண்ணி கொடுக்கும். மேல ஃபில்டர் டேங்க் இது வந்து தண்ணியை நல்லா வடிகட்டி கொடுக்குது. ஃபில்டர் சாண்ட், இங்க சாண்ட் எந்தெந்த மணல் துகள்லாம் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணுது. இங்க கிராவல், கிராவல் அதாவது அந்த மணல் கல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கல் எல்லாத்தையுமே இங்க வந்து ஃபில்டர் பண்ணுது. இங்க பெர்ஃபரேட்டட் லேட்டரல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபரேட்டடா இருக்கும். இங்கேயும் அது வந்து தண்ணியை வந்து டிஃப்ரெண்டா என்ன பண்ணுதுன்னா பிரிச்சு நமக்கு நல்ல சுத்தமான தண்ணியை கொடுக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா பீங்கான் வடிகட்டிகள். இந்த வடிகட்டிகளில் துப்புரவு செய்பவன் உருப்படியானது ஒரு புகுதல் பூசாத செராமிக் சிலிண்டர், பொதுவாக இது மெழுகுதடா என அழைக்கப்படுகிறது. இது உள்ளூர் அளவில் தயாரிக்கப்பட முடியும். நீரை தூய்மைப்படுத்துவது அதனை செராமிக் வடிகட்டும் உருப்படி அல்லது மெழுகுதடா வழியாக பாய வைக்கும் போது நிகழ்கிறது. இந்த செயலில் நீரில் உள்ள தூய்மை இல்லாத பகுதிகள் எந்திர முறையில் வடிகட்டப்படுகின்றன. பீங்கான் வடிகட்டினா ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு பீங்கான்ல வீட்டுலன்னா நம்மளோட உள்ளூர்லயே வந்து இந்த பீங்கான் வடிகட்டியை நாம வந்து தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நீர்ல இருக்கிற டஸ்ட்டை நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி வடிகட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. செராமிக் வடிகட்டுகள் பொதுவாக தெளிவான நீருக்கே பொருத்தமையானது. இந்த செராமிக் வடிகட்டிய மோஸ்ட்லி வந்து ஒரு வாட்டர் வந்து கொஞ்சம் பியூரா இருக்கிற வாட்டருக்கே இதை வந்து யூஸ் பண்ணலாம், அடாப்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மண் அல்லது கழிவுகள் இருப்பின் கூழ்கள் விரைவில் அடைத்து விடுகின்றன. ஏன்னா இதுல மண்ணோ இல்ல கழிவோ ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கூழ் எல்லாமே சீக்கிரமா போயிட்டு பிளாக் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் சிறிய கூழ் அளவுள்ள வடிகட்டிகள் அனைத்து பேத்தோஜன் பொருட்களையும் அகற்ற முடியும். சோ இதுல இந்த பீங்கான் வடிகட்டில நாம வந்து ரொம்ப பெரிய பெரிய கல்லு மண்ணு அந்த அளவுக்கு செட்டில் ஆகுறது, அந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்க தண்ணியை யூஸ் பண்ணாம சின்ன சின்ன குட்டி குட்டியான குட்டி டஸ்ட் இருந்தாலோ இல்ல சின்ன சின்ன பேத்தோஜன்ஸ் இருந்தாலோ அதனா நம்ம வந்து இந்த பீங்கான் வடிகட்டி யூஸ் பண்ணி நாம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பீங்கான் வடிகட்டிகள். இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து இங்க கிராவல்ஸ், மேல வந்து இங்க இந்த மேல இருக்க பீங்கான்ல பாத்தீங்கன்னா தண்ணியை இன்சர்ட் பண்ணும்பொழுது அது கீழே வந்து குட்டி குட்டியா இங்க பாருங்க இந்த பீங்கான் இந்த டியூப் மூலமா வருதா. அப்ப நம்ம பெரிய பெரிய கிராவல்ஸ் இருந்தாலோ அதாவது கல் இருந்தாலோ ரொம்ப செட்டிலான மண் இருந்தாலோ அதெல்லாம் உள்ள போட்டீங்கன்னா அது வந்து ஈஸியா வராது, அது அப்படியே செட்டில் ஆயிக்கும், அடைச்சுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னா சின்ன சின்ன பேத்தோஜன்ஸ் இருந்தாலோ குட்டி ரொம்ப சின்னதா கண்ணுக்கு தெரியக்கூடிய மணல், லைட்டான மணல் இருந்தாலோ அததான் வந்து நம்ம இந்த பீங்கான் வடிகட்டிகள் மூலமா நம்ம வந்து தண்ணிய பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிருமி நீக்கம். கிருமி நீக்கம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சோ கிருமி நீக்கம் என்பது குடிநீர் பாதிப்பை ஏற்படுத்தும் உயிரியல் பேத்தோஜன் பொருட்களில் இருந்து சௌரியமான நீரை உறுதி செய்யும் ஒரு சிகிச்சை செயல்முறை. சோ கிருமி நீக்கம் அப்படின்னாலே டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னது, ஒரு தண்ணியில நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே இருக்கு, அதாவது பேத்தோஜன்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணும் மக்களுக்கு நோயை ஏற்படுத்தும். சோ அந்த நோயை ஏற்படுத்துறதுக்கான அந்த கிருமியை நீக்கம் செஞ்சு தண்ணி வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு, இது ரொம்ப பாதுகாப்பா சுகாதாரமா இருக்கு அப்படின்றத மக்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு பிராக்டிஸ் செய்வோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன், கிருமி நீக்கம்.
ஓகே. அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னென்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம்? என்னென்ன செயல்முறைகள் நம்ம செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு குளோரின யூஸ் பண்ணா என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாவே ஜெனரலாவே பார்த்தீங்கன்னா, அந்த குளோரின் எனப்படும் ப்ளீச்சிங் பவுடர் அது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா, அஃபோர்டபுளா, கம்மியான பிரைஸ்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதோட செயல்திறன், அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அது வந்து எஃபெக்டிவா போயிட்டு தண்ணீல மிக்ஸ் ஆகும்போது எஃபெக்டிவா அதுல இருக்க நுண்ணுயிரி அதாவது பேத்தோஜன்ஸ் அது எல்லாத்தையுமே எஃபெக்டிவா கில் பண்ணுது, கொன்னுடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா அது வந்து வைரஸ் பாக்டீரியாவை எஃபெக்டிவா ஃபுல்லா கில் பண்ணிடுது, கொண்டுடுது. ஆனா ஒரு சில ஸ்பீஷியஸான புரோட்டோசோவாவும் ஹெல்லின்தஸும் இதுக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்கு. அதாவது எதிர்ப்பு திறன் கூட கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் சாகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குளோரின் யூஸ் பண்றதால வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை திறம்பட அழிக்கின்றது. அதான் மேல பார்த்தோம் இல்லையா, பாக்டீரியாவும் வைரஸும் எஃபெக்டிவா ஃபுல்லா அழிஞ்சிடுது. மீதமுள்ள குளோரின் நீரை ஒரு காலம் பாதுகாக்கிறது. சோ நம்ம மீதி இருக்க அந்த குளோரின் நீரை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வரையறைகள் கிரிட்டேரியாஸ். அதிகமான விளைவுகளுக்கு தெளிவான நீர் தேவை. புழுக்கள் அல்லது பாரசைட்டுகளை அழிக்க திறமையானதல்ல. அதுதான். இப்ப இந்த குளோரின் நம்ம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படி குளோரின் மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த தண்ணி பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா நல்லா எப்படி சொல்றது, கிளீன்லினஸா இருக்குமா, ஒயிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒயிட்டா இருக்காது, கிளீன்லினஸா இருக்காது. சோ அந்த டைம்ல நம்ம மக்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், ஓகே இதுல வந்து ஒயிட் கலர்ல ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு, சோ ப்ரிஃபரன்ஸ் வேண்டாம், வேற ஏதோ இதுல டர்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு பீப்புள்ஸ் வந்து நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் புழுக்கள் நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா, இது வந்து பாக்டீரியா வைரஸை தான் கொல்லும். ஆனா புரோட்டோசோவா மற்றும் ஹெல்லின்தஸ் இதெல்லாம் வந்து கொல்லாது அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இது வந்து புழுக்களையும் பாராசைட்டையும் அழிக்கிறதுக்கு அவ்வளோ சூட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாடிஸ் விச் மீன்ஸ் சூரிய நீர்க்கிருமி நீக்கம். சூரிய நீர்க்கிருமி நீக்கம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் டெக்னாலஜி தான். இது குறைந்த விலை தொழில்நுட்பம் ஆகும். இது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக சிறந்த ஆற்றலை கொண்டுள்ளது. இன்னும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை. இது நுண்ணுயிரியல் தரத்தை மேம்படுத்துகிறது. குடிநீர் சூரிய UAA கதிர்வீச்சை பயன்படுத்துது. இதுல சூரிய நீர் கிருமி நீக்கம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இதுல சன்லைட் ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சன்லைட்டுக்கு கீழே வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை வின்டர் சீசனா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அவங்களே என்ன பண்றாங்கன்னா தே ஆர் இன்சர்ட்டிங் UVA கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சை அவங்க வந்து இன்சர்ட் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். இது வந்து இதுக்காக நம்ம ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமா காசு செலவிடணும் அப்படின்னா அந்த அளவு காசு நமக்கு தேவையில்லை. இதுக்கான இந்த சூரிய நீர் கிருமி நீக்கம் செய்யறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான பேத்தோஜன் பொருட்களை அழிக்கிறது. நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு மெத்தடு குளோரின் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம், ஒரு சில பாக்டீரியா வைரஸ் தான் அழியும், ஒரு சில புரோட்டோசோவாஸ் வந்து ஹெல்மின்தஸ் வந்து அது வந்து கில் பண்ணாதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க மோஸ்ட் ஆஃப் த பேத்தோஜன்ஸ் வந்து இந்த சூரிய ஒளி வந்து அழிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், எளிதாக கையாளக்கூடியது. வி கேன் ஹேண்டில் திஸ் ஈஸிலி. நம்ம வந்து இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், எளிதா கையாளலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்டு, எந்த பொருட்களையும் பயன்படுத்த தேவையில்லை. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இதுக்கு குளோரின் வாங்கணும், குளோரின் ஈவன் அந்த குளோரின் வந்து ரொம்ப காசு கம்மி தான் அப்படின்னு சொன்னாலுமே நாம அதை ஒரு கடையில போயிட்டு வாங்கணும். ஆனா இந்த சூரிய வெளிச்சத்துக்கு நமக்கு வந்து ஏதாவது திங்ஸ் நம்ம பை பண்ணணுமா, எதுவுமே தேவையில்லை. எந்த பொருளையுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ஜென்ரலா டைரக்டா சூரியனோட வெளிச்சத்துல எடுத்து போயிட்டு வச்சா அது மட்டும் போதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேமிப்பு மற்றும் போக்குவரத்திற்கு எளிதாக பொருந்துகிறது. இதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேமிப்புனா என்ன, நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்மளோட காஸ்ட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். போக்குவரத்திற்கும் எளிதாக பொருந்துகிறது. இதனால நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி நம்ம இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து வாட்டர் ப்ராசஸிங் பண்றதுக்கு ஏதாவது நாம வந்து கையாளணும் அந்த பிராக்டிசஸ் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ சூரிய நீர் கிருமி நீக்கம் என்பது இது வந்து ரொம்ப லோ காஸ்ட் டெக்னாலஜி தான். இது வந்து எல்லா பேத்தோஜன்ஸுமே கில் பண்ணுது. ஈஸியா நம்ம இந்த மெத்தடை வந்து கையாண்டுக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் எதுவுமே தேவை கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ் எந்த பொருளையுமே பயன்படுத்தணும்னு கிடையாது. இப்படி பண்றதால வி கேன் சேவ் அவர் காஸ்ட், நம்ம காஸ்ட நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் வரையறைகள் மீன்ஸ் கிரிட்டேரியாஸ். இதுல தண்ணி எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீர் வந்து தெளிவா இருக்கணும். அதாவது வாட்டர் ஷுட் பி கிளீன்லினஸ். நீர் வந்து தெளிவா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்.
கூழ்கள் அல்லது கரைந்த பொருட்களை அகற்ற முடியாது. இந்த இது மூலமா, இந்த சன்லைட்டுக்கு மூலமா வைக்கிறது மூலமா நம்ம அதுல கரைஞ்சிருக்க குட்டி குட்டி தூசுகளையோ இல்ல கூழ்களையோ அதுல வந்து வி கான்ட் ரிமூவ், நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. தெளிவான கதிர்வீச்சு தேவை. இதுக்கு நல்ல அந்த சன் ரேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பரா நல்ல தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காத்திருப்பு நேரம், வி நீட் சம் டைம் டு வெயிட். நம்ம வெயிட் பண்றதுக்கு நமக்கு டைம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குளிர்ச்சி அடைய வேண்டும். இது முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வந்து குளிர்ச்சி அடைஞ்சிடணும், காம் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம இந்த சூரிய நீர்க்கிருமி நீக்கம் முறை நமக்கு வேணும் அப்படின்னா நாம எடுத்துட்டு வர தண்ணி வந்து அதுவே கிளீன்லினஸா தான் இருக்கும். கிளீன்லினஸ் ஆனா அதுல கூழோ சின்ன சின்ன கரைந்த பொருளோ இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளால அகற்ற முடியாது. பெரிய பெரிய பொருள் வேணா அகற்றலாம்னு சொல்றாங்க. இதுக்கு பேசிக்கா மெயினா தெளிவான டைரக்ட் சன்லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்டா அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பு, விரைவு மணல் கட்டி, பொதுவான மணல் கட்டி. 2 மணல் கட்டி இருக்கு. ஒண்ணு விரைவு மணல் கட்டி, இன்னொன்னு மெதுவான மணல் கட்டி. சோ இது ரெண்டுத்தையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்பேர் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி தண்ணி வந்து வடிகட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பண்புல பாத்தீங்கன்னா வடிகட்டியோட ஊடகம். இந்த விரைவு மணல் வடிகட்டியோட ஊடகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரடு முரடான மணலா இருக்கும். இந்த மெதுவா இருக்கிறதுல மெல்லிய மணலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா விரைவு மணல் கட்டில அதுல வந்து கிராவல்ஸ், ராக்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பாறை, கல், மணல் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மெதுவான மணல் கட்டில ரொம்ப சாஃப்டான சாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீரோட வேகம். இந்த விரைவு மணல் வடிகட்டில பாத்தீங்கன்னா நீரோட வேகம் 1 மணி நேரத்துக்கு அது வந்து 4ல இருந்து 8 ml 8 மீட்டர் வரைக்கும் அது வந்து ஃபாஸ்டா தண்ணியை வந்து வடிகட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மெதுவான மணல் வடிகட்டுல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு வெறும் 0.1ல இருந்து 0.2 மீட்டர் மட்டும்தான் தண்ணியை அது வடிகட்டுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொருந்தக்கூடிய தன்மை. இது வந்து பாத்தீங்கன்னா இடைநிறுத்தப்பட்டதை நீக்குகிறது. ஏதாவது இன்டர்வல் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மெதுவான மணல் கட்டி பாத்தீங்கன்னா இது சின்ன சின்ன நுண்ணுயிரை நீக்குது. இந்த விரைவு மணல் வடிகட்டி வந்து கிராவல்ஸ், சாண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நீக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வினைத்திறன், உறைதல் மற்றும் மிதவைக்கு பிறகு பயனுள்ளதாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உறைதல், மிதவை இந்த 2 பிராக்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த மெதுவான மணல் வடிகட்டுல பாத்தீங்கன்னா ரசாயன சிகிச்சை வந்து இதுக்கு கிடையாது. செயல்திறனுக்கு தேவை வடிகட்டி. இதுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே ரசாயன சிகிச்சையுமே கிடையாது. இதுக்கு வடிகட்டி தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முன்னெச்சரிக்கை, அதாவது பிரிகாஷன். இந்த விரைவு மணல் வடிகட்டில பாத்தீங்கன்னா கிருமி நீக்கம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த மெதுவான மணல் வடிகட்டில பாத்தீங்கன்னா நோ நீட் டிஸ்இன்ஃபெக்டேஷன், கிருமி நீக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வடிகட்டி ஊடகத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வது தேவை. சோ இதுல வந்து விரைவு மணல் வடிகட்டில நமக்கு வந்து கிருமி நீக்கம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டில கிருமி நீக்கம் நமக்கு அவசியம் இல்லை. ஆனா அந்த வடிகட்டியோட ஊடகத்தை நம்ம கண்டினியூஸா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த டேபிள்ல என்ன பாத்தீங்கன்னா விரைவு மணல் வடிகட்டியையும் மெதுவான மணல் வடிகட்டியையும் கம்பேர் பண்ணிருக்காங்க ஒரு சில பண்புகளை வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வடிகட்டியோட ஊடகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விரைவு மணல் வடிகட்டில கரடு முரடான இருக்க மணலை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டில நம்ம மெல்லிய மணலை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது நீரோட வேகம். இந்த விரைவு மணல் வடிகட்டி 1 மணி நேரத்திற்கு 4ல இருந்து 8 மீட்டர் வரைக்கும் அந்த பாயிற தண்ணியை வந்து இது வடிகட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டி வெறும் 0.1ல இருந்து 0.2 மீட்டர் மட்டுமே 1 மணி நேரத்துக்கு வடிகட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட பொருந்தக்கூடிய தன்மை. இது வந்து என்ன பண்ணுது, சென்ட்ரல்ல நடுவுல ஏதாவது ஸ்டாப் ஆயிட்டாலும் இடைநிறுத்தப்பட்டுட்டாலும் அதையுமே இது வந்து ரிமூவ் பண்ணுது, நீக்குகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டி வந்து இந்த பெருசெல்லாம் எதுவுமே நீக்காது. சின்ன சின்ன குட்டி குட்டியான பேத்தோஜன்ஸ், நுண்ணுயிரி, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அப்படி இல்லைன்னா இதுல கலந்திருக்க தண்ணியிலே கலந்திருக்க அந்த சின்ன சின்ன என்ன சொல்றது அந்த கூழ்மங்கள் அது எல்லாத்தையுமே வந்து இந்த மெதுவான மணல் வடிகட்டி இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட வினைத்திறன், அதோட கெப்பாசிட்டி, அது பாத்தீங்கன்னா இது எப்ப வந்து நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னா உறைதல் மற்றும் மிதவை அப்படின்னு 2 பிராக்டிசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மெதுவான மணல் வடிகட்டில இதுல எந்த ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷனுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. இதை வந்து வடிகட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் முன்னெச்சரிக்கை. என்னதான் நாம இந்த விரைவு மணல் வடிகட்டில நம்ம இந்த உறைதல், மிதவை இது மாரிலாம் பண்ணியிருந்தாலும், இதுக்கு வந்து கிருமி நீக்கம் தேவை. டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேணும். அப்ப குளோரினே ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் குளோரினேட்டட் வாட்டர நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டில இத மாரி குளோரினேட்டட் நம்ம ஆட் பண்ண வேணாம். அந்த வடிகட்டி நாம இங்க ஃபில்டர் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா முன்னாடி ஸ்டெப்ல. அந்த ஃபில்டர யூஸ் பண்ணி அந்த வாட்டர வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நாம ஆனா அந்த வடிகட்டிய நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும். அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நாம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீர்த்தரம் மற்றும் அடிப்படை சிகிச்சை முறைகள்ல ஃபர்ஸ்ட் அறிமுகம். நீரோட தரம்னா என்னன்னு பார்த்தோம். முதல்ல நீரோட மாசுனா என்னன்னு பார்த்தோம். அந்த நீர் வந்து எதனாலலாம் மாசு அடையுதுன்னு பார்த்தோம். என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம். அந்த மாசு அடையறதுக்கு என்னென்ன நம்ம பிராக்டிஸ நம்ம கையாளணும் அப்படின்னா அதை நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஒருவேளை இந்த நீர் மாசு அடைஞ்சதை நாம பருகணும், இப்ப நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பாதிப்பு வருது, விலங்குகளுக்கு என்ன பாதிப்பு வருது, அப்புறம் இந்த வேளாண்மைக்கு என்னென்ன பாதிப்பு வருது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சோ இந்த நீர் வந்து மாசு அடையாம இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்னென்ன சட்டத்தை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரோட தரம், இதெல்லாம் நீர் மாசுபாடை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரோட தரம், ஒரு நீர் வந்து தரமா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சோ தரமான நீரா இருக்கணும் அப்படின்னா அதோட அமில காரத்தன்மை வந்து 5-8க்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, அது மனிதர்களுக்கும் சரி விலங்கினங்களுக்கும் சரி ரொம்ப வந்து கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு மரணத்தையுமே ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தோம். கொடிய நோய்களான டயேரியா, காலரா, டைபாய்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாசுபட்ட நீரை நம்ம பருகுவதால இது மக்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தரமான நீர்னா அதுக்கு ஒரு சில வரையறைகள்லாம் இருக்கு. இதுல புளோரின்னா இவ்வளவுதான் இருக்கணும், குளோரின்னா இவ்வளவுதான் இருக்கணும், பிஹெச் இவ்வளவுதான் இருக்கணும், ஈசி இவ்வளவுதான் இருக்கணும், குடிநீருக்குன்னா இவ்வளவுதான் இருக்கணும், ஒருவேளை நம்ம வேளாண்மைக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கிரிட்டேரியாஸ் வரையறைகள்லாம் இருக்கு. அது இல்லாம எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சோ ஒரு தண்ணி வந்து இப்படி மாசு அடைஞ்சிருச்சு, அப்ப அதோட நீரோட தரத்தை நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன வரையறைகள் எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட சுகாதார பழக்க வழக்கங்கள். எதனால இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.6 மில்லியன் மக்கள், இந்த உலகத்திலே 1.6 மில்லியன் மக்கள், அதாவது 90% மேற்பட்ட குழந்தைகள், அதாவது மெயினா 5 வயதுக்கு உள்ள குழந்தைகள் வந்து மோஸ்டா இருக்க வளர்ச்சி வாய்ந்த நாடு, அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ்ல இந்த தண்ணி வந்து இந்த மாசடைந்த தண்ணியை பருகுவதால மரணம் அடைகிறாங்க அப்படின்றது சென்சஸ் ரிப்போர்ட்ல இருந்து சயின்டிஸ்ட் சொன்னதா நம்ம பார்த்தோம். சோ இவ்வளவு பேர் ஒரு வருஷத்துக்கு 1.6 மில்லியன் மக்கள் சாகுறதால இதை நாம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத கன்சிடர் பண்ணும்போதுதான் ஒரு சில பிராக்டிசஸ் அங்க கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தான் சரியான நீர் கையாளல். சோ சரியான நீர் கையாளல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸ்லயோ ஒரு குவளையிலயோ ஏதாவது ஒரு பாத்திரத்திலயோ தண்ணி எடுத்துட்டு வச்சாங்கன்னா அந்த தண்ணியை எப்பவுமே லிட் போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வைக்கிறது கீழே இடத்துல வைக்காம கொஞ்சம் ஒரு ஹைட்டான இருக்க இடத்துல மேல இருக்க இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஒரு பெரிய வெசல்ல இருக்க தண்ணியை இப்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டைரக்டா நம்ம கையை யூஸ் பண்ணி எடுக்காம ஏதாவது அதுக்குன்னு ஒரு டேப் பிக்ஸ் பண்ணி வெளியே டேப் மூலமா அந்த வாட்டரை நாம எடுக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குவளை அந்த வாட்டர் எப்பவுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெசல் இருக்கும். அந்த வெசலை நம்ம வந்து சைமல்டேனியஸா வி ஹாவ் டு கிளீன், நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம், சரியான கை கழுவும் முறைகள். இந்த கை கழுவும் முறையில 2 பார்த்தோம். ஒண்ணு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பப்ப கை கழுவணும், எப்படி கை கழுவணும்ன்றது பார்த்தோம். சோ எப்படி கை கழுவணும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கையை வந்து வெட் பண்ணிக்கணும் தண்ணி வச்சு, அதுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு 2 கையையும் தேய்ச்சு அதுக்கப்புறம் கையை கிளீன் பண்ணணும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த டைம்ல நாம வந்து கையை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நாம இப்ப வந்து ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போறோம், கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க போறோம் அப்படின்னா அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி, சமைக்க தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம கையை கிளீன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உணவு உண்பதற்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நாம கைய சாப்பிடறதுக்கு அப்புறம் கழுவுவோம். இதுல சாப்பிடுறதுக்கு முன்னாடியுமே எவ்ரி டைம் யூ ஹாவ் டு, எல்லா டைமே வந்து நம்ம கைய வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
இப்ப வந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஃபீட் பண்றீங்க, சாப்பாடு உணவு குடுக்குறீங்க அப்படின்னா, அப்பவுமே வந்து பிள்ளைகளுக்கு ஊட்டுறதுக்கு முன்னாடி கைய நல்லா கழுவணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வீட்ல இருக்க ஒரு டஸ்ட் இல்ல காய்கறி வெட்டியிருப்பீங்க சமைக்கிறதுக்கு. அந்த காய்கறியோட கழிவு அதெல்லாம் எடுத்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு, கை உறை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளோட கழிவு. நம்ம வீட்ல பெட்டு வளர்த்தோம் அப்படின்னா, அந்த பெட்டோட கழிவுகள வந்து அகற்றதுக்குமே வந்து ஒரு குழிய யூஸ் பண்ணி, அந்த குழியில அந்த அந்த கழிவுகள் எல்லாம் போடுறது மூலமா நம்ம வந்து உரமா பயிர்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாரி நம்ம மனிதனோட கழிவையுமே வந்து ப்ராப்பரான இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். சோ ஒரு ஓகே. சரி ஓகே. இது வந்து என்னாச்சு? தண்ணி வந்து ஆல்ரெடி மாசு அடைஞ்சிருச்சுன்னு பார்த்துட்டோம். அப்ப என்னென்ன நீர் சிகிச்சை எல்லாம் நம்ம கையாளலாம் அப்படின்றத பார்த்தோம். இதுல என்னென்ன பார்த்தோம்? பாரம்பரிய முறை. இதுல பாரம்பரியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நகரத்திலயும் சரி, ஒரு கிராமத்திலயும் சரி, மக்கள் வந்து இனிஷியல் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்இன்ஃபெக்டட் வாட்டர் ஒரு காற்றோட்டமான இடத்துல ஒரு நல்ல தண்ணி குளோரின் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்க நல்ல தண்ணியை தான் பீப்புள்ஸ்க்கு மக்களுக்கு கொடுக்கறதா அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து காற்றோட்டம், உறைதல், இந்த ஸ்டெப், நீர் மாற்றம், நீர் சுத்திகரிப்பு, இந்த மாதிரி பல ஸ்டெப், கிருமி நீக்கம் கடைசியா இந்த மாதிரி பல ஸ்டெப் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து தண்ணியை கொடுக்கறதா பழைய முறையில சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குடியிருப்பு நீர் சிகிச்சை மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு, குடியிருப்பு நீர் சிகிச்சை முறையின் முக்கிய அம்சங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியை நாம குடுக்கணும். இப்ப ஒரு கிராமப்புறத்துல வந்து மக்கள் வந்து தண்ணி வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, எதுக்கு டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு, அங்க இருக்க ஆறுகள்ல, ஏரிகள்ல, குளங்கள்ல, குட்டைகள்ல, கிணறுகள், இந்த மாதிரி ஒரு ஜெனரல் சோர்சஸ் தான் வந்து மக்கள் வந்து டிபெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த சோர்சஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க வாட்டர் மக்கள் எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு செக்யூரா சேஃபா ஃபீல் பண்ணணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்க தண்ணியில வந்து நம்ம குளோரினேட்டட் வாட்டரா மாத்தணும். சோ குளோரின் ஆட் பண்ணணும், அதாவது ப்ளீச்சிங் பவுடர். அந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம ஆட் பண்றது மூலமா மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி, ஓகே இந்த தண்ணி வந்து கிளீனா தான் இருக்கு அப்படின்ற ஒரு செக்யூரான ஃபீலை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேமிப்பு மற்றும் தீர்வு. அதுதான் இப்ப இத மாதிரி எல்லாம் நம்ம பண்றது மூலமா, அதாவது எப்படி, இப்போ ஒரு தண்ணிய மக்கள் அங்கங்க இருக்க தண்ணியில குளோரின் ஆட் பண்ணி அது ப்ராப்பரா மக்களுக்கு கொடுக்கறது மூலமா மோர் தென் 50% பாக்டீரியாஸ அது அங்கேயே அழிஞ்சிருது. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பண்றது மூலமாவே ஒரு பொது இடங்கள்லயும் சரி, இல்ல நம்ம வீட்டுல நாம தண்ணி யூஸ் பண்றோம் இல்லைங்களா இண்டிவிஜுவலா, அந்த தண்ணியிலுமே நாம நம்ம வீட்டுக்குன்னு குளோரின் ஆட் பண்ணி அதை நாம வந்து கன்சியூம் பண்றது மூலமாவோ நாம வந்து மோர் தென் 50% ஆஃப் த பாராசைட்ஸ் பாக்டீரியாஸ் அப்பவே கில் பண்ணிடலாம், கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை குளோரின் யூஸ் பண்ணா எப்படி நம்ம சின்ன சின்ன அந்த தண்ணியில இருக்க நுண்ணுயிரிகள்ல தான் அழிக்க முடியும். ஆனா அதுல ஒருவேளை கிராவல்ஸ், பாறையோ, ராக்கோ, களிமண், மணல், கற்கள் இத மாதிரிலாம் ஏதாவது மிக்ஸ் ஆயிருந்தா அதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி வடிகட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குதான் வந்து 4 மெத்தட் வந்து டிஃப்ரெண்டா சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? துரித மணல் வடிகட்டிகள் அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி அப்படின்னு பார்த்தோம். துரிதனாலே என்னது? ஃபாஸ்ட். இது வந்து ஃபாஸ்டா, இந்த பேர்லயே சொல்லுது, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா அந்த அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி, கேஷுவலா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற ஸ்லோவா இருக்க மணல் வடிகட்டி, அது செகண்ட். மூணாவது பீங்கான் வடிகட்டி, இதுதான் நேச்சுராவே நம்மளோட ஊர்ல நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல இது வந்து மக்கள் நிறைய யூஸ் பண்ற வடிகட்டின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உயிரி மணல் வடிகட்டி. சோ இது 4 டைப் பார்த்தோம். இந்த துரித மணல் வடிகட்டி இந்த 4 ஈவன் இந்த 4 படிச்சாலுமே இந்த துரித மணல் வடிகட்டில தான் நாம வந்து கிராவல்ஸ், சாண்டு, ராக்ஸ், பெரிய பெரிய கல்லு, பாறை, இந்த மாதிரி எது இருந்தாலுமே எல்லாத்தையுமே இந்த முதல் மெத்தட்ல தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். அதுவும் அது எவ்வளவு 0.1 இருந்து 0.2 மீட்டர் தான் 1 மணி நேரத்துக்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப கரைஞ்ச சின்ன சின்ன குட்டி குட்டி கரையிற மாதிரி இருக்க கூழ்மங்கள், அப்புறம் குட்டி குட்டி நுண்ணுயிரிகள் இதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இருக்கிறதுல பெஸ்ட் வந்து இந்த 4 வடிகட்டில பாத்தீங்கன்னா துரித மணல் வடிகட்டி அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி, அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு
ஒரு வடிகட்டி ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கு. இதுல இந்த ஃபில்டர் மூலமா நம்ம வாட்டர் இன்லெட்ல குடுக்குறோம். இதுலதான் பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லேயரா இருக்கு. ஒரு ஒரு லேயர்லயும் ஒரு செட்டில்மெண்ட் வந்து செடிமெண்ட் ஆகுற மாதிரி. ஏன்னா கீழே ராக்ஸ் பாறை எல்லாமே செட்டில் ஆகுற மாதிரி, அதுக்கு மேல கொஞ்சம் கிராவல்ஸ் கொஞ்சம் கல்லு இருக்கிறதா செட்டில் ஆகுற மாதிரி, அதுக்கு மேல கோர் சாண்ட் சின்ன சின்ன சாண்ட் அது வந்து செட்டில் ஆகுற மணல் அதெல்லாம் செட்டில் ஆகுற மாதிரி. சோ இது எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா மேல வந்து பியூரிஃபைடு வாட்டர் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர்ல நம்ம வந்து குளோரின் யூஸ் பண்ணியோ இல்ல அதை நம்ம டைரக்டாவோ அந்த வாட்டர் வந்து நம்ம வந்து ஃபியூச்சருக்கு ஃபர்தரா அவுட்லெட் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து ஃபர்தர் யூஸ்க்கு நீங்க ஃபியூச்சர்ல சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னாலும் அப்பவும் நம்ம அந்த வாட்டர் கவர் போட்டு மேல லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்மளோட பிற்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 மெத்தட்ல பிற்காலத்துக்கு யூஸ் பண்றதுக்கும் இப்பைக்கு யூஸ் பண்றதுக்கும் ஃபாஸ்டா யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா யூஸ் பண்றதுக்கும் எந்த மெத்தட் எல்லா கல்லு மணல் தூசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கும் எது பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா துரித மணல் வடிகட்டிகள் அல்லது எளிமையான மேலே திசை திரும்பும் மணல் வடிகட்டி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2வது என்ன பார்த்தோம், வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. இதுல பேர்லயே அவங்க சொல்லியிருக்காங்க மெதுவான மணல் வடிகட்டி. சோ இதுல மத்த முன்னாடி நம்ம பார்த்த இந்த துரித மணல் வடிகட்டியை விட இது ரொம்பவே ஸ்லோவா தான் வடிகட்டும். எவ்வளவுன்னு பார்த்தோம், 0.1 இருந்து 0.2 மீட்டர் தான் 1 மணி நேரத்துக்கே இது வடிகட்டும் அப்படின்றத பார்த்தோம். அதுவும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்க குட்டி குட்டி துகள்களையும் அதுக்கப்புறம் கரைஞ்சு போயிருக்கு சின்ன சின்ன பாக்டீரியாஸ் அதை தான் இது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி. இதுல என்ன பண்றாங்க, ஃபில்டர் சாண்ட் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுது, மணல் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துருது. இங்க கிரேடட் கிராவல் இருக்கு. அப்ப அது சின்ன சின்ன கல்லு, ரொம்ப பெரிய பெரிய கல்லுலாம் இல்ல, சின்ன சின்ன கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வாஷ் ட்ரஃப்ஸ். இந்த வாஷ் ட்ரஃப் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குட்டியா இருந்து சின்ன சின்னதா இருக்க அந்த வாஷஸ் அந்த துகள்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுருது. சோ இந்த வழக்கமான மெதுவான மணல் வடிகட்டி வந்து ஃபுல்லா பெரிய பெரிய கிராவலுக்கு யூஸ் பண்ணாம சின்ன சின்ன துகள்களை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பீங்கான் வடிகட்டி. இதுதான் நம்ம நேட்டிவ்ல நாமளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடுகள் எல்லாம் யூஸ் பண்றது. இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பீங்கான் வடிகட்டி இதுதான். இது பாருங்க, இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பெரிய பெரிய பாறை அதெல்லாம் கல்லு அதெல்லாம் வடிகட்ட முடியாது, ஏன்னா இதுவே ஒரு பீங்கான் தான். இதுல பாத்தீங்கன்னா சின்ன பெர்ஃபரேட்டட் டியூப் இருக்கு. அந்த டியூப் என்ன பண்ணுது, இதுல இருந்து தண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி இதுல விடுது, அவ்வளவுதான். இதுல நீங்க கல்லோ பெரிய பெரிய பாறையோ வச்சிருந்தா அது வந்து அப்சார்ப் பண்ணாது. சோ இது வந்து சின்ன சின்னதா இருக்கிறத இந்த துகள்களை அப்படியே அப்சார்ப் பண்ணி இன்னொரு பீங்கான்ல விடுது. அதுக்கப்புறம் வந்து 4வது தான் கிருமி நீக்கம். இந்த கிருமி நீக்கத்தில் தான் நம்ம எதை பத்தி படிச்சோம், டிஸ்இன்ஃபெக்டன்ட்ல தான் மெயினா எதை பத்தி படிச்சோம், குளோரினேட்டட் வாட்டர் அதை பத்தி படிச்சோம். இதுல நம்ம ஜென்ரலா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வீட்லயே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மினிமம் 5 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத மேஜரா சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்றது மூலமா இதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி தேவைதான். ஏன்னா கேஸ் நம்ம யூஸ் பண்றதால இல்ல வந்து விறகு வைக்கிறதால இதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதுதான் இந்த கொதிக்க வைக்கும் முறை இதுதான், சரிங்களா. இதுலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வீட்டுல ஜென்ரலா கேஸ்ல ஹாட் வாட்டர் ஹீட் பண்ற மாதிரி நாம இங்க ஹீட் பண்றோம். இது முடிஞ்சிருச்சு. 2வது ரசாயனம். கிருமி நீக்கத்துல 2வது ரசாயனம். இதுல என்ன பண்றாங்க, நம்ம சொன்ன குளோரினை யூஸ் பண்றாங்க. சோ மத்த மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்போது குளோரின் வந்து நமக்கு ஈஸியா கடையிலேயே கிடைக்குது, பக்கத்திலேயே கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. இதுல அந்த அளவுக்கு வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது. ஆனா வந்து இது எல்லாத்தையுமே எல்லா நுண்ணுயிரி பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா அது எல்லாத்தையுமே கில் பண்ணாது. வெறும் பாக்டீரியாவே வைரஸையும் மட்டும்தான் கில் பண்ணும், ஒரு சில ஸ்பீஷியஸை கில் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அது எதை மாதிரி ஸ்பீஷியஸ்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா ஹெல்னின்தஸ் இது எல்லாத்தையும் இது கில் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குளோரினை நம்ம யூஸ் பண்றதால வாட் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாக்டீரியா வைரஸை நல்லா கிளீன் பண்ணுது. இந்த குளோரின் வந்து அந்த வாட்டரை நம்ம இவ்வளவு நாளைக்கு தான் சேவ் பண்ணணும், இவ்வளவு நாளைக்கு தான் நம்ம கன்சியூம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கும். அதை அந்த வாட்டரோட பீரியடை இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. குளோரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வாட்டர் ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட கிரிட்டேரியாஸ், இந்த கிரிட்டேரியாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பீப்புள்ஸ்னாலே அவங்களோட ஜென்ரல் தாட் என்ன, ஒரு வாட்டர் கிளீனா இருந்தது பியூரா இருந்துச்சு. நம்ம இனிஷியலே பார்த்தோம் ஒரு வாட்டர் அப்படின்னா அதுக்கு கலர் வந்து நோ கலர் வந்து தேவையில்ல. ஒருவேளை அந்த வாட்டரோட கலர் வந்து மஞ்சளாவோ பழுப்பாவோ இருந்தா அது மாசு கலந்த நீர்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கலர்
இந்த கலரா இருக்க ஒயிட் கலரா இருக்க வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா அது பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸை கொஞ்சம் கம்மியாக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க இருக்க புழுக்கள், பாரசைட்டுகள், புரோட்டோசோவா, ஹெல்மின்தஸ் இது எல்லாத்தையுமே அது வந்து கம்மி பண்ணுது. இதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய நீர் கிருமி நீக்கம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலை தொழில்நுட்பம், ஈஸியஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா சூரியனோட யூவிஏ அந்த ரேசஸை யூஸ் பண்ணியே வாட்டர்ல இருக்க பேத்தோஜன்ஸ், அதாவது சின்ன சின்ன கொடிய நோயை விளைவிக்கக்கூடிய எல்லா கிருமியுமே அழிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் தான். இதுக்குன்னு நமக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ், எந்த ஒரு பொருளும் வெளியேறது நமக்கு தேவையில்லை. இதனால நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ நம்மளோட அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அதிகமா செலவிட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன கிரிட்டேரியாஸ் வரையறை இருக்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஷுட் பி கிளீன், அந்த நீர் வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம வி நீட் சம் டைம், இதுக்கு காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல அவங்க விரைவு மணல் வடிகட்டியும் மெதுவான மணல் வடிகட்டியும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல வந்து வடிகட்டி ஊடகம் வந்து கரடு முரடா இருக்கும். இந்த மெதுவான மணல் வடிகட்டில மெல்லிய மணலை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பண்பு, இரண்டாவது பண்பு பாத்தீங்கன்னா நீரோட வேகம். இந்த விரைவு மணல் வடிகட்டி வந்து 1 மணி நேரத்துக்கு 4ல இருந்து 8 மீட்டர் வரைக்கும் தண்ணியை வந்து ஃபாஸ்டா கிளீன் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவே மெதுவான மணல் வடிகட்டி வந்து வெறும் 0.1ல இருந்து 0.2 மீட்டர் மட்டும்தான் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியை கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொருந்தக்கூடிய தன்மையில வந்து இதுல நடுவுல விரைவு மணல் வடிகட்டில நடுவுல ஏதாவது செட்டில் ஆயிருந்தாலோ, இன்டர்வெல்ல கிராவல்ஸோ, ராக்ஸோ, அந்த மாதிரி ஏதாவது கல்லோ செட்டில் ஆயிருந்தாலோ அதையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெதுவான மணல் வடிகட்டி வந்து வெறும் சின்ன சின்ன நுண்ணுயிரிய மட்டும்தான் நீக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வினைத்திறன், அதோட கெப்பாசிட்டி, அது பாத்தீங்கன்னா விரைவு மணல் வடிகட்டி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. உறைதல் அண்ட் மிதவைக்கு அப்புறம் பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெதுவான மணல் வடிகட்டி நாம அந்த குளோரின் ஆட் பண்ணணும். குளோரின் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே மாணவர்களே, இன்று நம்முடைய பாடம் முடிவடைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.